ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். Find the compound interest for 10,000 at 10% per annum in 2 years. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எது கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் எவ்வளவு 10,000 ருபீஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum, ஒரு வருஷத்துக்கு 10%ன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ்னால் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எப்போயுமே ஃபார்முலா உண்டு, P × 1 + R/100 ஹோல் பவர் எல்லாம் உண்டு. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த P × 1 + R/100 யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு 2 இயர்ஸ் கூட பண்ணிடுவீங்க. அது 3 இயர், ஹாஃப் எலி, குவார்டர்லி இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு நிறைய டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா அந்த மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு வேறு மெத்தட் நான் இது பண்ணுறேன். ஓகேவா? இந்த கொஷினை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு எவ்வளோ இயர் இருக்குன்னா ஃபஸ்ட் பார்க்கணும். எதுக்காகனா எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பாக்ஸஸ் நம்ம போகணும், அவ்வளோ மேட்ரிக்ஸ். ஓகேவா? நான் என்ன சொல்வேன்னா 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னென்னா 2x2 மேட்ரிக்ஸ். 2x2னா ஒன்றும் இல்லை, 2 row 2 column அப்படிங்கிறது. 2 row 2 column. 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்கா. 2 ரோ 2 காலம் எதுக்கு போட்டோன்னா இது ஃபஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயர். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு என்ன வரும் 10% தான், செகண்ட் இயர்லேயும் அதே 10% தான். எதுக்கு இந்த 10% நம்ம பே பண்ணுறோம், நம்ம வாங்கினா இந்த 10,000க்காக. இப்போ ஃபஸ்ட் இயர் 10%னா எவ்வளோ வரும், 10,000ல் 10%னா எவ்வளவு 1000. தென் செகண்ட் இயர் அதே மாதிரி 10,000ல் 10%னா எவ்வளவு 1000. தென் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட், இந்த ரோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே வராது. முதல் வருஷம் நீங்கள் பே பண்ணும்போது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் பே பண்ணுவீங்க. செகண்ட் இயர் பே பண்ணும்போது தான் ஃபஸ்ட் இயர் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த வருஷம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து பே பண்ணுவேன். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்போயுமே இந்த காலம் 0 தான். ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இங்கே எழுதும்போது இதுக்கு டயக்னலாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பர்சன்டேஜ் எந்த காலமில் எழுத போகிறீங்களோ அந்த பர்சன்டேஜை எடுக்கணும். நான் எழுத போகிற காலம் இதில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, 10% இருக்குது. இவங்களுக்கு டயக்னலாக யார் இருக்கா 1000. 1000க்கு 10% எழுத போகிறேன். 1000க்கு 10%னா எவ்வளவு 100. அப்போது மொத்தமாக இனி ஆட் பண்ணி எழுதிட்டோன்னா நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1000 + 1000 + 100 எவ்வளவு 2100. ஸோ இதுதான் ஆன்சர்.